எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வாரம் நம்ம ஊர் கோயில் வரிசையில நாம பார்க்க போற கோயில் முற்கால பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம்னு நம்பப்படுது. தமிழ் கல்வெட்டுகள் இந்த கோயிலை சுற்றி நிறையவே காணப்பட்டிருந்தது. இந்த கோயில்ல மொத்தம் 18 சிலைகளுக்கு மேல இருந்ததாகவும், இதுல இருந்த பழைய சிலைகள்ல வெறும் 4 சிலைகள் மட்டும்தான் இப்போதைக்கு உள்ள இருக்குது. எல்லா சிலைகளும் களவு போனதாகவும் சொல்லப்படுது. எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற இடம் சிவகாசி பக்கத்துல ஈஞ்சாறு கிராமத்துல அமைஞ்சிருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகாசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போற ரோட்ல ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ஈஞ்சாறுன்ற கிராமம் அமைஞ்சிருக்குது. ஊருக்கு என்ட்ரன்ஸ்லேயும் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அதை வணங்கிட்டு நம்ம ஊருக்குள்ள போகலாம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியில இந்த கோயில் முற்றிலுமா செத்தலாம் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம இருந்துச்சு. இப்போதான் மக்களால் புனரமைக்கப்பட்டு கோயில் திரும்பவும் உயிர் பெற்றிருக்கு. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம்னு நம்பப்படுது. முற்கால பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. கோவில் தூண்களில் ஒவ்வொரு தூண்களையும் கலைநயமிக்க சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ வழிபாட்டில் இருக்கிற மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், விநாயகர் போன்ற விக்கிரகங்கள் பூராமே இப்போ மக்களால் செதுக்கப்பட்டது. இந்த கோயிலில் மொத்தம் 18 சிலைகளுக்கு மேலே இருந்ததாகவும், எல்லா சிலைகளும் களவு போனதாகவும் சொல்லப்படுது. இல்ல வெறும் 4 சிலைகள் மட்டும்தான் இப்போதைக்கு உள்ள இருக்குது. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. புனரமைக்கப்பட்ட இந்த கோயில்ல 63 நாயன்மார்களுக்கும் சிலைகள் வைக்கப்பட உள்ளது. அதற்கு பொதுமக்கள் இருந்து நன்கொடையும் வசூலிக்கிறாங்க. கோயில் பேர்லயே இங்க வங்கி கணக்கு ஓபன் பண்ணி அந்த கணக்குல மக்கள் இருந்து நன்கொடை வசூல் பண்றாங்க. விருப்பமுள்ள மக்கள் இந்த வங்கி கணக்குல நன்கொடை வழங்கலாம். பாண்டிய மன்னர்கள் ஆச்சரியப்படுற மாதிரிக்கு கட்டின இந்த கோயில், நாம பண்ற இந்த சின்ன சின்ன உதவினால இந்த கோயில் திரும்பவும் உயிர் பெறும் அப்படிங்கிறதுனால தயங்காம எல்லாரும் நன்கொடையை வழங்கலாம். உதவி பண்றது எப்படி புண்ணியமோ அதே மாதிரி உதவி பண்றவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்றதும் ஒரு புண்ணியம் தாங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. தவறாமல் எல்லோரும் கோயிலுக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பெற விரும்பும் உங்கள் விக்னேஷ்.
வேற ஒரு அற்புதமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வரட்டா மாமே.